Hi guys, welcome back to our channel. First of all, thank you for choosing our video. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நம்ம நேட்டிவ் ஊருக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 month அல்லது 1 yearக்கு முன்னாடி வீடு ரெடி பண்ண போகிறோன்னு போனோமா, ஒரு சில ப்ராப்ளத்தால் ஸ்கிப் பண்ணிட்டோம், பண்ணவே முடியலையா. ஸோ அகைன் அது ரெடி பண்ண முடியலனாலும் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். ஏன்னா நம்ம அங்கே இல்லை, அதுக்கு முன்னாடி ரெண்ட்டுக்கு இருந்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களும் வெக்கேட் ஆகிட்டாங்களா. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்தே ஒரு 11:30க்கு தான், சடன் பிளான் தான். ஏன்னா இந்த 3 days லீவுங்கிறதுனால நான் வந்து போகலான்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து எனக்கு ஃப்ரைடே ஒரு வேலை வந்துடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். சரி போயிட்டு எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஊருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரோடு போட்டுட்ருக்காங்க போல், தெரியாமல் நம்ம போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூட்டை செலக்ட் பண்ணி போனோம். அது என்னவோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு ஆனால் போகிறதுக்கு. பட் அது கார் போகிற ரூட் கிடையாது, சும்மா நடந்து போகிற ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ போயிட்டோம். ஊர் போயிட்டு கரெக்டாக வந்து 1:30 ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் கூப்பிட்ருந்தோம், அவங்களும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம போனது தான் லேட்டு. எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன விஷயம்னா, நம்ம வீட்டில் வந்து நல்லா பெரிய பெரிய தவளைங்க நிறைய இருந்துச்சா, நானே அதை பார்த்ததில்ல அவ்வளோ பெருசு இருக்குமான்னுட்டு. அதெல்லாம் எப்படி கழுவுணுன்றதை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக தூக்கி கழுவும் போது நான் வீடியோ எடுக்கல, அது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு, நமக்கு வந்து வெயில் இல்லை அந்த அளவுக்கு, லைட்டாக தான் இருந்துச்சு. திடீர்னு வெயில் இருந்துச்சு, திடீர்னு மழை வர மாதிரி ஆகிடுச்சா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் வந்து ஒட்டடை அடிக்கணும், வீடு பெருக்கணும்னு இவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கிடையில் இந்த பெரிய பெரிய தவளைலாம் இந்த பாட்டிங்க எப்படி யூஸ் பண்ணிச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நம்ம அதுங்க வாங்கி வச்சுட்டு போயிடுச்சுங்க, நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல். இன்றைக்கி வந்து ஒரு பார்ட் ஆஃப் இடம் மட்டும்தான் க்ளீன் பண்ணோம். நாளைக்கு வந்து இன்னொரு பார்ட்டுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தாயிட்டே கேளுங்க எந்த சுவிட்சுன்ட்டு. ரொம்ப ஜூஸ் கலர் பாரு சார். மறுபடியும் மண் என்ன தானே இது? ஆமாம், ஊருக்கு ஏற்ற மாதிரி திருப்பி அது நீங்கள் பல வருஷமாக வச்சு ஜாம் ஆகிருக்கும். ஏமா கும்பாபிஷேகம் நடத்தில அந்த கோயிலுக்கு, அப்போ எட்டாங்க திருப்பி 2 ஸ்டவ் ஏற்றாங்க. ஊருக்கு இப்போதான் மண் எண்ணெய் கிடைக்கலையா, அப்போ கூட நீங்கள் அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இதுல இத்தனை லேயர் இருக்குது. ஆமாம், அவிக்கும் போது கஷ்டம் இல்லையம்மா, நிறுத்த முடியாது, டமோர்னு வந்து பயமாக இருக்குது. எண்ணெய் எப்படி இதில் ஊற்றுவீங்களா? இது திறந்துட்டு எண்ணெய் ஊற்றணும். இதுவா? ஆமாம், இது பம்பு ஸ்டவோட இது. இந்த பின்னு ரொம்ப நாளாக ஆச்சு, பரவாயில்ல, பின்னு உடைக்காமல் வச்சுக்கிறீங்க. பின்னு தான் காலி ஆகிடும், டென்ஷனாக. இந்த பம்பு ஸ்டவ் 2 ஸ்டவ்வும் இங்கேருந்து எடுத்து போயிட்டோம். இதை மட்டும் இங்கே விட்டுப்போம். இவ்வளோ பெரிய திரியா வரும் எங்கே பாருங்க. ஆமாம்மா, பட்டு திரி அதான் அங்கே வச்சுக்கணும் வீட்டில். இது வாங்கின திரி தான் அது. 2 ஸ்டவ் வாங்கி கொடுத்தாரு தாத்தா. இதேமாரி திரி போகிறதா கஷ்டம் போலையா? புதுசாக வேறு வாங்கி கொடுத்தாரு தாத்தா. இல்லை எண்ணெய் ஊற்றிடலாம், திரி எப்படி? திரி ஏற்றுறது தான் கஷ்டம். இவர் தான் ஏற்றுவாரு தாத்தா. அந்த தாத்தா 2 தாத்தா தான் ஏற்றுவாரு திரி ஏற்றுறதுலாம். திரி அவ்வளோ பட்ட கஷ்டம் ஏற்றுறது அடியிலேருந்து. ஓ, அது ஸ்க்ரூவா? திரி ஸ்டவ் இந்த மாதிரி திரிக்குது, நல்லா தான் இருக்குது. திரி நல்லா ஸ்டவ் தான் என்ன ஆச்சு இதில் எண்ணெயே வற்றிக்குது. மண்ணெண்ணெய் காற்றுலே போயிடும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு திறந்து, இதில் இன்னும் உங்களுக்கு எண்ணெய் இருக்கும். அந்த
எது கேட்குறாங்க? இவ்வளோ பெரிய தவளையெல்லாம் யார் தூக்குறதுப்பா? இவ்வளோ தான் இருக்கிற நம்ம வீட்டு பழைய பாத்திரம். இதில் எதனா யூஸ் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. மேக்ஸிமம் தவளைங்க தான் இருக்குது. பொங்கல் வைக்கிறதுக்கு வேணால் இந்த குட்டி பானையை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி கழுவுற வேலை தான். எல்லாத்தையுமே கழுவி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் கழுவும்போது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் பண்ணவே முடியல. இதெல்லாம் பல வருஷம் தேய்க்காமல் இருக்கா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கழுவி அப்படியே கொஞ்சம் வெயில் வந்துச்சு, வெயிலில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன். இப்போ தான் இந்த செடியை பார்த்தேன். நம்ம வீட்டில் வளர்ந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.